அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம். திருவள்ளுவர் இயற்றிய திருக்குறளில் பொருட்பால் அதிகாரம் 42 கேள்வி 418வது குறள். கேட்பினும் கேளா தகையவே கேள்வியால் தோற்கப்படாத செவி. சான்றோர்கள் கூறும் நூல் பொருளை கேட்டலால் வரும் நலம் பெறாத காதுகள் கேட்கும் இயல்பினவாயினும் செவிடான தன்மை உடையவர்களாகவே மதிக்கப்படுவர். செவி படைத்ததற்கு பயன் நூல் பொருள்கள் கேட்டலே என்பதாகும். தொட்கப்படாத செவி என்றால் துளைக்கப்படாத செவிகள் என்பது பொருள். வெறும் சப்தம் கேட்டால் உறுதி பொருள் விளங்காது. துளைப்பது ஒரு கருவி. கேள்வி அறிவிற்கு துணை செய்வதால் ஏற்கனவே ஓட்டை இருக்கிறது, பழைய துளை அது. நூல் அறிவால் தான் ஓட்டை போட வேண்டும். கேள்வியால் கேட்காவிடில் செவிடுக்கு ஒப்பாகும். காதில் ஓட்டை உள்ளது, ஆனால் கேள்வி அறிவு கேட்டு ஞானம் பெற வேண்டும். இக்குறளால் கேளாதவர் வழிபடும் குற்றம் கூறப்பட்டது. நன்றி, வணக்கம்.